அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பின் போது சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு மனிதர் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அல்லாஹ் தாலாவுக்கும் அவனுடைய நபி அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மனிதரை அல்லாஹ் தாலா நேசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படிப்பட்ட சிறந்த 10 விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதலாவது, சூரியன் மறைஞ்ச பிறகு நோம்ப சீக்கிரமா திறக்கிறது. எல்லாரும் பாத்தீங்கன்னா நோன்பு டைமே ஆயிடும் அப்படி இருந்து கூட தஸ்தர் வைக்கிறதுலதான் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்களே தவிர நோன்பு திறக்கணும் அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேஷனே போகாது. அது தவறான விஷயம். சூரியன் மறைஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நோன்பு திறந்துடணும். இப்பதான் நமக்கு டைமிங் எல்லாம் கரெக்டா கொடுத்துடுறாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, பேரிச்சம்பழமோ அல்லது தண்ணீரோ கொண்டு நோன்பு திறப்பது. உங்ககிட்ட எது இருக்கோ அது அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல சாப்பிட்டு நீங்க நோன்பு திறந்துக்கலாம். அது தவிர்த்து மற்ற விஷயங்கள் சாப்பிட்டு தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆனா இது முஸ்தஹபான விஷயம், அதாவது நபிக்கும் அல்லாவுக்கும் ரொம்பவும் பிடித்தமான விஷயம். ஆகையால இந்த 2 பொருட்களை கொண்டு நோன்பு திறக்கணும். 3, நோன்பு திறக்கும் போது துஆ செய்வது. நம்ம என்ன பண்ணுவோம், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வேலையில தான் இருப்போம். இல்ல அப்படின்னா டயர்டா இருக்குன்னு படுத்துவோம். இந்த 2 தான் மோஸ்ட்லி எல்லாருமே செய்வோம் இல்லையா? அப்படி கிடையாது. நோன்பு திறக்கும் போது அல்லாஹு தாலா சொல்வானா வானவர்கள் கிட்ட, அதுவும் என்ன, அர்ஷை பிடித்து கொண்டிருக்கும் வானவர்கள்ட்ட சொல்லுவாங்களாம், மலக்குமார்களே, என்னுடைய அடியான் நோன்பு வச்சுக்கிட்டு துவா செய்யறான், அவனுடைய துவாவுக்கு நீங்க ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அந்த நேரத்துல சொல்லுவான். ஆகையால அது ரொம்ப விசேஷமான நேரமாக இருக்கு. நோன்பு திறக்கிறீங்க அப்படின்னா அந்த திறக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்து துவா மட்டும் செய்யுங்க. துவா செஞ்சுட்டு நோன்பு திறங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, பிடித்த விஷயமாகவும் இருக்கு. 4, சஹர் செய்வது. சஹருடைய உணவு சாப்பிடுறது சுன்னத்தாகவும் இருக்கு, முஸ்தஹபாகவும் இருக்கு. ஒருவேளை நம்ம எந்திரிக்கல, சஹர் உணவு சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது ரொம்பவும் சிறந்த ஒரு விஷயமா இருக்கு. அப்பதான் நமக்கு தெம்பு இருக்கும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் 5வது விஷயம், சஹர் செய்வதை தாமதப்படுத்துவது. ஆனா சுபு சாதி குறையும் என்ன பண்ணிடக்கூடாது, தாமதப்படுத்தி விடக்கூடாது. 3 மணிக்கே எந்திரிச்சு சாப்பிட்டுறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது, ஃபஜருடைய பாங்கு சொல்ற வரைக்கும் லேட் ஆக்கிடக்கூடாது. நமக்கு இதுலயும் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஃபஜருடைய பாங்கு சொல்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு இன்ஷால்லா நியத் சொல்லிக்கோங்க. 6வது விஷயம், சுபுஹ் நேரத்திற்கு முன்பே கடமையான குளிப்பை குளித்துக் கொள்வது. ஏனெனில் சுத்தமான நிலையில நோன்பு பூர்த்தி ஆவதற்காக இது முஸ்தஹபான விஷயமா இருக்கு. நம்ம லேட்டா கூட குளிக்கலாம்ப்பா, சரிங்களா? சஹருடைய உணவு சாப்பிட்ட பிறகும் கூட குளிச்சிக்கலாம், தவறு கிடையாது. என்ன, நம்மளால ஃபஜர் தொழுகை தொழுக முடியாது இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, ஏன்னா சாப்பிட்டோன்னே குளிக்க முடியாது இல்லையா? அதன் காரணமா. ஆனா நம்ம என்ன பண்ணணும், காலையில எந்திரிச்சு தொழுகைக்காக மட்டும் கிடையாது, காலையில எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு சஹர் செஞ்சோம்னா நம்மளுடைய நோன்பும் எப்படி இருக்கும், சுத்தமான முறையில ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆகையால காலையிலே குளிச்சுட்டு அதற்கு பிறகு சஹர் உணவு சாப்பிடணும். கடமையான குளிப்பு இருக்கிறவங்களுக்கு இதை சொல்றாங்க, சரிங்களா? 7வது பாயிண்ட் பாருங்க, மிகுதமாக குர்ஆன் ஓதுவது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ரமலான் மாதத்துல மட்டுமே நம்மளால 2 குர்ஆன்களை நிறைவேற்ற முடியும். ஒண்ணு நம்ம ஓதுவோம், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஜுசு, செகண்ட் ஜுசு, தேர்ட் ஜுசு சொல்லிட்டு ஒரு குர்ஆன் நம்ம தனியா உட்காந்து ஓதுவோம். 2வது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தராவி தொழுகை இருக்கு இல்லையா, அதுல ஒரு குர்ஆன் இன்ஷால்லா கவர் ஆயிடும். மிகுதமா குர்ஆன் ஓதுங்க இன்ஷால்லா. உங்களுக்கு குர்ஆன் ஓத முடியல, தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த மந்த்ல தினைக்கும் லுஹர் தொழுகைக்கு பிறகு சின்ன சின்ன சூறாக்கள் நம்ம சொல்லித்தரோம் 30வது ஜுசுல. அதை நீங்க கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நீங்க தஜ்வீதோடையும் ஃபாஸ்டாவும் சரளமா ஓத கத்துப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க, நிறைய நிறைய குர்ஆன் ஓதுங்க. 8வது, மிகுதமாக தான தர்மங்கள் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே தான தர்மம் செய்வாங்க, தனக்காக எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ரமலான் மாதத்துல அதுக்கும் பல மடங்கு அதிகமா தான தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஓகேங்களா? நிறைய தான தர்மம் செய்வாங்களாம் இந்த மாதம். அப்படிப்பட்ட
மகத்தான மாதம். ஆகையால இந்த மாதத்துல தான தர்மங்கள் இன்னும் அதிகமா செய்யறது நமக்கு நன்மைகளை வழங்கி தரும். 9, பொய், புறம், கோல், ஏசுதல் ஆகியவற்றிலிருந்து தன் நாவை பாதுகாப்பது. நமக்கு தோணும் புறம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனாலும் இல்ல இது ரமலான் மாதம், இது வந்து இபாதத் செய்யக்கூடிய மாதம், நம்ம அட்லீஸ்ட் இந்த மாதத்துலயாவது கட்டுப்பாடோட இருக்கணும்னு நினைச்சு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். பாத்தீங்களா, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் தாலாவினுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஆகையால இந்த விஷயங்களை விட்டும் கண்டிப்பா நம்மளே பாதுகாத்துக்கணும். 10, இச்சையூட்டும் விஷயங்களை விட்டும் தன்னை பாதுகாப்பது. அது ஹலாலாக இருந்தாலும் சரி, ஹலாலான ஒரு விஷயமாக இருந்தாலுமே நோன்பு வச்சுக்கிட்டு இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம ஒதுக்கிட்டு தூரமா இருக்கோம் பாத்தீங்களா, இதுவும் ஒரு முஸ்தஹபான விஷயமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நமக்கு பிடிச்ச உணவு ஏதாவது இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றோம், அதை சாப்பிடக்கூடாது, நோன்பு இல்லையா அதை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு நம்மளுடைய இச்சைகளை ஆசைகளை அடக்கிட்டு அல்லாஹ்வுக்காக தியாகங்கள் செய்யும் போது அல்லாஹ் தாலாவினுடைய நெருக்கமும் அவனுடைய ரஹ்மத்தும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த 10 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயமாவது நம்ம கண்டிப்பா செய்வோம் இல்லைங்களா, கண்டிப்பா செய்வோம். ஆனா இது வந்து முஸ்தஹப் அப்படின்னு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு பிடித்த விஷயம் அப்படின்னு தெரியாது. இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நம்மளால ஈடுபாடோட செய்ய முடியும். இதற்கான நன்மைகளும் நமக்கு அதிகமா தெரியும். அதனால கண்டிப்பா கத்துக்கோங்க, ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.